ஏம்மா எல்லாரும் எப்படி இருக்கிய? இந்த கொஞ்ச நாளாக வீடியோவே போடல பற்றிலாம். இந்த சாப்பாட்டு வீடியோ போட்டுட்டு இருந்தேன்னா டெய்லிக்கும் அது வந்து பிள்ளைகளுக்கு சாப்பாடை செஞ்சு கெட்டி கொடுத்து விட்டுட்டு மீதி எனக்கு இருக்கும்ல அந்த சாப்பாடை காட்டுவேன். சோறு பொங்கியிருக்கேன், குழம்பு வச்சுருக்கேன். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மீதி சோறு வைக்க முடியல. ஏன்னா அந்த மழை காலம்தான். ஆனால் வந்து பகலில் ஃபுல்லாக அவிஞ்சு கொட்டுது பற்றிலாம். அதில் சோறு வந்து நொசு நொசுன்னு ஆயிடுது. எல்லாம் அன்றைக்கெலாம் ஒரு சட்டி சோறு தூரப்பட்டோன்னா அதனால் கரெக்டாக பொங்க வேண்டியிருக்கு. அதனால் மிச்சம் இருக்க குழம்பு கூட்டெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இருக்க மாட்டேங்குது. எல்லாத்தையும் கட்டி கொடுத்து விட சாப்பிட கரெக்டாக வச்சதுன்னா உங்களுக்கு காட்டுறதுக்கு சாப்பாடே இல்லை. வெள்ளச்சோறு மட்டும்தான் கொஞ்சம் கிடக்குமா, அதை போட்டு என்னத்தை காட்ட அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ உங்களுக்கு வந்து சாப்பாடு வீடியோவே போடுறது இல்லை பார்த்துக்கிடுங்க. அது எனக்கு எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த சோறு தான். அந்த சோத்தையும் போட முடியாமல் அப்படி ஆகிப்போச்சு. கொஞ்சம் மனசுக்கு அது வருத்தமாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு இந்த மீஷோவில் தான் இந்த கம்மல் ஆர்டர் போட்டிருந்தேன். இந்த எனக்கும் மீஷோக்கும் செட்டே ஆகலை போல இருக்குது. அப்போது அந்த தீபாவளிக்கு ஒரு சேலை ஆர்டர் போட்டிருந்தேன். அந்த ஒரு பச்சை கலரும் இல்லாமல் மஞ்சள் கலரும் இல்லாமல் ஒரு சேலை இருக்குமா, அந்த சேலை ஆர்டர் போட்டிருந்தேன். அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வாரத்தில் வரும்னு போட்டிருந்தாங்க. அப்புறம் திருப்பி பார்த்தா 2 நாள் கழிச்சு வரும் போட்டிருந்தேன். அப்புறம் திருப்பி பார்த்தா 2 நாள் கழிச்சு வரும் போட்டிருந்தேன். கடைசியில் பார்த்தா அந்த சேலே வரல. நானும் ஃபோன் பண்ணி கேட்டால் இந்தா வருதுன்னாங்க. அதுக்கப்புறம் சொன்னாங்க, அதுக்கப்புறம் எனக்கு வேண்டாம் அந்த சேலை, நீங்கள் தயவு செஞ்சு கேன்சல் பண்ணிடுங்க, நான் வேறு சேலை போட்டுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறமும் நான் கேன்சல் ரிக்வெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அதில் காட்டுச்சு. அப்புறம் பார்த்தா ஒரு 4 நாள் கழிச்சு திருப்பி அதே சேலையை கொண்டாந்து வந்துட்டு இருக்காங்க. அப்புறம் என்ன செய்ய, நாமளும் பிடிச்சி தானே ஆர்டர் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வாங்கிட்டேன். என்னத்தை போட்டு சண்டையை போட்டு மல்லுக்கட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து பிள்ளைகளுக்கு வந்து ட்ரெஸ்ஸு வந்து இந்த கலரில் தான் ட்ரெஸ்ஸு எடுத்துருந்துச்சு, இந்த ஒரு மாதிரி லாவெண்டர் கலரில். அப்புறம் வந்து நான் சொன்னேன், இந்த தங்க கம்மல் போட்டுக்கோங்க, அன்றைக்கி ஒரு நாளுக்கு நம்ம காலேஜுக்கு பிள்ளைகளுக்கு தங்க கம்மல் போட்டு போகாது, சும்மா அந்த கவரிங்கில் செமிக்கி போட்டு போகலாம், சரி அன்றைக்கி ஒரு நாள் தங்க கம்மல் போட்டுக்கோங்க அப்படி சொன்னேன். பிள்ளைகள் சொல்லிச்சு, அந்த அந்த ட்ரெஸ்ஸுக்கு தங்க கம்மல் போட்டால் நல்லா இருக்காது, மொட்டு மணிக்கு பெருசாக போட்டால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு வச்சுவேன். சரின்ட்டு வந்து ஆன்லைனில் இருந்தது 2 சேர்ந்தாப்பில் தான் போட்டிருந்தாங்க. காம்போ போட்டிருந்தான். சரின்னு சொல்லிட்டு அதில் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். ஆனால் அந்த மொட்டு மாதிரி இருக்க பூ வந்து நல்லா வந்துட்டு எனக்கு நான் நினச்ச மாதிரி வந்துட்டு. ஆனால் இந்த குண்டு பார்த்தீங்கன்னா அந்த அந்த போட்டுக்கிட்டு ஒரு அக்கா போட்டோ எடுத்து போடுவாங்கல்ல அந்த மீஷோவில், அந்த போட்டோவை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காதில் சின்னதாக தெரிஞ்சுது. நான் நினச்சேன் ரொம்ப குட்டி பிள்ளைகள் போடுற மாதிரி வந்துடுமோ அப்படின்னு நான் நினச்சா, இது மாடு மணிக்கு 2க்கும் இல்லாமல் பெருசாக வந்துட்டு. ஆனால் இது வந்து காதில் போட்டால் ரொம்ப பெருசாக தெரியும் போலி இருக்குது. எப்படின்னு தெரியல, பிள்ளைகளும் காலேஜ்லேருந்து வரல, வந்தோன்னே சர்ப்ரைஸாக எடுத்து காட்டுவோம், சர்ப்ரைஸ் ஆகுதாவில் இல்லை டென்ஷன் ஆகுதாவலான்னு வந்த பிறகு தான் தெரியும் பார்த்துக்கிடுங்க. ஆனால் எனக்கு இந்த குண்டு வந்து ரொம்ப பெரிய குண்டாக தெரியுது. ஒருவேளை காற்றுல இப்போ எல்லாம் பெருசாக தானே போட்டாலே இது பிள்ளைங்க சிமிக்கலாம் துவையில் வைக்க கிண்ண மாதிரி போட்டாலே இதுவெல்லாம் அதே மாதிரி இருக்கிறதுனால இது பிடிக்குமோ என்னமோ. சரி கேட்டு சொல்லுதேனே.